ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். தாவக எம்எல்ஏ பேர வழக்குல செந்தில் பாலாஜி இன்று 2வது நாளாக காவல் நிலையத்தில் ஆஜரானார். இந்நிலையில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரம் தொடர்பாக முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இன்று காலை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகி அவர் கையெழுத்திட்டார். அவரிடம் காவல்துறையினர் சுமார் 1.5 மணி நேரமாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். நேற்று ஏற்கனவே முதல் தடவை அவர் காலை மற்றும் மாலை என இருவேளை ஆஜரான நிலையில காலையிலும் ஒரு 2.5 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. அதே போன்று மாலை வேளையிலும் செந்தில் பாலாஜியிடம் 2.5 நேரம் என மொத்தம் 5 மணி நேரமாக இந்த விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டனர். குறிப்பாக ஏற்கனவே காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக் குமாரோட தூண்டுதலின் பேர்லயே இந்த தாவேகா எம்எல்ஏ பேரம் பேசப்பட்ட நிகழ்வு நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில அதனை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்றும் அதே போன்று காலை 10:30 மணிக்கு செந்தில் பாலாஜி ஆஜரான நிலையில அவரிடம் சுமார் 1.5 மணி நேரமாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக இதுல அவாலா பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் காவல்துறை ஒரு குற்றச்சாட்டை வைத்து இது தொடர்பாக இந்த வழக்குல மொத்தம் 4.5 கோடி ரூபாய் வரை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதனை அடிப்படையாக வைத்தும் இந்த காவல்துறை விசாரணை நிகழ்த்தியிருப்பதாகவும் 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை செந்தில் பாலாஜியிடம் காவல்துறை கேட்டதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக அவர் அளிக்கக்கூடிய பதில்களை எழுத்துப்பூர்வமாகவும் அதே போன்று அவர் அளிக்கக்கூடிய பதில்களை வாக்குமூலமாகவும் பெற்றதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் மொத்தம் இந்த வழக்குல 14 நபர்கள் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில இதுல கரூரை சேர்ந்த சிலரும் இதுல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கும் ஏதேனும் செந்தில் பாலாஜிக்கும் இந்த வழக்குல தொடர்பு இருக்கிறதா என்ற கோணங்கள்லையும் அதே போன்று இந்த வழக்குல 35 கோடி ரூபாய் முதல் 50 கோடி ரூபாய் வரை ஒரு எம்எல்ஏவுக்கு பேரம் பேசப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதுல இவருக்கு ஏதாவது செல்போன் உரையாடல் ஏதேனும் இருந்திருக்கிறதா என்ற கோணங்கள்லையும் காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். தினந்தோறும் அவரை கையெழுத்திட ஆஜராகும் போது தினந்தோறும் காவல்துறையினர் தனித்தனியாக வைத்து இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். செந்தில் பாலாஜியிடம் ஒரு தனியாகவும் அதே போன்று அசோக் குமாரிடமும் இந்த தாவேகா பேரம் வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தியதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை செந்தில் பாலாஜியுடன் அவரது சகோதரரான அசோக் குமாரும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டார். அவர் என்ன வழக்கு என்றால் இந்த கரூர்ல வருமான வரித்துறையோட காரை சேதப்படுத்திய வழக்கு தொடர்பாகத்தான் கரூர் நீதிமன்றத்துல ஒரு உத்தரவு பிறப்பித்திருப்பேன். அதன் அடிப்படையில தான் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல அவர் ஆஜராகி கையெழுத்து விட்டு சென்றிருக்கிறார். அவரிடமும் இந்த தாவேகா பேரம் வழக்கு தொடர்பாக தீவிரமாக 1.5 மணி நேரத்திற்கும் விசாரணை மேற்கொண்டு அவரிடமும் வாக்குமூலத்தை பெறக்கூடிய நடவடிக்கையில காவல்துறை சார்பில் ஈடுபட்டனர். அவர் இன்னும் இந்த தாவேகா பேரம் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்துல ஷூரிட்டியை இன்னும் சமர்ப்பிக்காத நிலையில அவர் வருகிற அதாவது நாளை அவர் நீதிமன்றத்துல ஷூரிட்டியை சமர்ப்பித்து அந்த வழக்கு மற்றும் கரூர் வழக்கு என இரண்டுமே சேர்ந்து அசோக் குமார் இங்கே திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நாளையிலிருந்து அவர் கையெழுத்திடுவார் எனவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விசாரணை நிறைவு பெற்று வெளியே வந்த செந்தில் பாலாஜியிடம் செய்தியாளர்களிடம் கேட்ட கேள்விக்கு அவர் முழுதாக இந்த விசாரணை முடிந்தவுடன் தகவல் தெரிவிப்பதாகவும் பாதியிலேயே தெரிவிக்க முடியாது என கூறிவிட்டு சென்றார். இன்று மாலையும் அவருக்கு 5:30 மணி அளவுல செந்தில் பாலாஜி மட்டும் காவல் நிலையத்துல மீண்டும் அவர் கையெழுத்திட வேண்டும், ஒரு நாளைக்கு 2 வேளை கையெழுத்திட வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவு இருப்பதால அவர் 5:30 மணிக்கும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல கையெழுத்திட வேண்டும் என காவல்துறை தரப்புல தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.